வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நான் ஏற்கனவே தீராத கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு 4 பதிவுகளா குடுத்திருந்தேன். நான் அதுல 4வது பதிவு போட்ட 3 பதிவுகளோட சுருக்கம், மொத்த சம்மரியும் குடுத்திருந்தேன். சரி, விரதம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய பேர் அத பார்த்துருக்கீங்க. நல்ல கமெண்ட்ஸு. ரொம்ப நன்றி, வணக்கம். நான் ஆரம்பிச்ச இந்த குறுகிய காலத்துல எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும், உங்ககிட்ட இருந்து ஆதரவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கேத்த மாரி என்ன நானும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சு ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இது பண்ணியிருந்தேன். அருணகிரிநாதர் அருள் பண்ணின அருளிச் செய்த கந்தர் அனுபூதி போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு 2 பதிவா குடுத்திருந்தேன். ஸோ இன்று ஒரு தகவல்ல இந்த தடவ நான் என்ன குடுக்குறேன்னா, நான் பங்குனி உத்திரத்துல 48 நாள் விரதம் இருக்கிறேன் முருகருக்கு. ஸோ அவருக்கு சம்பந்தப்பட்ட பதிவுகளா குடுக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. சரி, அதனால எனக்கு ரொம்ப நாளா திருப்புகழ பத்தி சொல்லணும் மக்களுக்குன்னு. ஏன்னா, நான் இதுல 2, 3 பாடல்கள் எனக்கு தெரியும். அது நான் ரெகுலரா அத பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு அதாவது திருப்புகழ்ல இல்லாத திருப்புகழ் ஒரு மந்திர தொகுப்புங்க. ஏன் மந்திர தொகுப்புன்னா, திருப்புகழ் சும்மா அருணகிரிநாதரா பாடில்ல. ஓகேங்களா? பாட வச்சது முருகப்பெருமான். அந்த பாடலுக்கு பெயர் அமைச்சு கொடுத்தது முருகப்பெருமான். திருப்புகழ் உலகம் உய்ய திருப்புகழை பாடுன்னு அந்த பாடலுக்கு அவரே பேரும் வச்சிட்டார். ஸோ அப்போ உள்ள இருந்து பாடியது யாரா இருக்கும்? முருகப்பெருமானா தான் இருக்கும். ஸோ அதுல எந்தவித அவரு பாடின பாடல்களை நம்ம அது பாராயணம் பண்ணும்போது நமக்கு அது வாழ்க்கையில நடக்காம இருக்குமா? அப்போ நமக்கு தேவை நம்பிக்கையும் உண்மையான வழிபாடும் தான் முக்கியம். அது இருக்கும்போது கண்டிப்பா நம்ம யாரையும் அசைச்சுக்க முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், இந்த முதல் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடல்களை நான் மத்ததுல இருந்து கலெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னால அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லை ஒர்க் பண்ணும்போது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு அதோட ஆட் பண்ணி நான் கொடுக்குறேன். அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னாக்கா, அவர் இது மட்டும் எழுதல. திருப்புகழ், கந்தர் கலிவெண்பா, அதுக்கப்புறம் முக்கியமா கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றங்கள் வரணுமா, கந்தர் அனுபூதி மொத்தம் 51 பாடல்கள் படிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு பதிவு தான் கொடுத்தேன். எனக்கு அதுலயே எனக்கு 20, 25 சப்ஸ்கிரைபர் அடுத்த நாளே வந்துட்டாங்க. இதுவே நல்லா தெரியுது, நமக்கு வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை பெற்று தரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயே எனக்கு அருணகிரிநாதரும் முருகப்பெருமானும் உணர்த்திட்டாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கனாக்கா, நான் இப்ப போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்றேன். எத்தனை பாடல்கள் என்னால முடியுமோ கவர் பண்றேன். பகுதி பகுதியா கொடுத்து நான் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது தப்பு கிப்பு இருந்தாலும் சொல்லுங்க. அருணகிரிநாதர் ஆட்கொண்டது முருகப்பெருமான். இவர் நம்மள மாதிரியே மனுஷனா பிறந்து எல்லா தவறுகளும் பண்ணி மாதர்கிட்ட மது மாதுன்னு சொல்லிட்டு எல்லா கெட்ட பழங்களும் அடிமையாகி வாழ்ந்தது போதும் திருவண்ணாமலை குடவரை கோயில்ல போய் தற்கொலை பண்ணிக்கு குதிக்கிறார். அப்ப அவரையும் தெரியாம முருகான்னு சொல்லி குதிக்கிறதுனால முருகர் அவரை பூச்செண்டு போல தாங்கி உலகம் உய்ய திருப்புகழை பாடு. அப்போ ஒண்ணு சொன்னாரு, கடவுள் கொடுத்த மனித பிறவியை நீ தற்கொலை பண்ணினா கடைசி வரைக்கும் பேயாத்தான் அலையணும். உனக்கு அடுத்த ஜென்மம் மறுஜென்மம் மனித பிறவி கிடையாது. அதனால உலகம் உய்ய திருப்புகழை பாடுன்னாரு. இவரு, நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கலையே, நான் எப்படி பாடுறதுன்னாரு. அருகில் வான்னு சொல்லி அவர் நாவல ஓம்னு சொல்லிட்டு வேலாயுதத்தால எழுதுறாரு. முதல் பாடலை அவரே எடுத்து கொடுக்கிறார், முத்து முத்தாய் பாடுன்னு. ஸோ எந்த ஒரு பாட்டுக்குமே ஒரு நூல் காப்பு இருக்கும். அதுதான் இப்போ பாடல் 1ல கொடுத்துருக்கோம். அந்த 2வது பாடல் தான் முருகர் எடுத்து கொடுத்த முத்து முத்தான பாடல். முத்தை தரு அத்தி தரு அந்த பாடல் தான். ஸோ இந்த 2 பாடல் தான் நான் இந்த இதில் கவர் பண்ணியிருக்கேன். போக போக எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன். இதை விட நமக்கு ஒரு மந்திர தொகுப்பு யாராலையும் கொடுக்க முடியாது. இதோட பலன்கள் எண்ணற்றதுங்க. கல்யாணம் ஆகணுமா, வேலை கிடைக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வறுமை நீங்கணுமா, நல்ல ஞானம் வேண்டுமா, என்ன இல்லை எல்லாமே இருக்கு. அவர் எழுதுனது 16,000 பாடல் மேல எழுதினாரு. காலத்தின் போக அரிச்சு போய் நமக்கு கையில கிடைச்சது 2000 சொச்ச பாடல் தான் கிடைச்சிருக்கு. முருகன் அருளால கண்டிப்பா அது அவர் எழுதின 16,000, ஏன்னா முருகனே எழுதி கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அது எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரே நம்ம கண்ணிலையும் காட்டுவார். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அதை பாடுவோம். இப்போ திருப்புகழ் பாடல் 1, கைத்தல நிறைக்கணி. சந்தம், ஒவ்வொரு பாட்டுக்குமே சந்தம் இருக்கும். தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான.
கைத்தல நிறைகனி அப்பமொடு அவல்பொரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் பற்பொரு திரள்புய மதயானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொண்டு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பரம் எரிசெய்த அச்சிவன் உரைதலாம் அச்சது பொடிசெய்த அரிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணி படும் அப்புனும் அதனிடை இப்பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே. திருப்புகழ் 2 முத்தை தரு. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் முருகன் எடுத்து கொடுத்த முத்து முத்தாய் பாடுன்னு சொன்ன பாட்டு. சந்தம் தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி திருவரும் முப்பத்து மூவர்க்குத் தருமரும் அடிவேன. பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிதாத்தை பொருளொரு வட்டப் பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தர் கிரிதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத் தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வது கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப் பதம் வைத்துப் பயிரவி திக்கொட்கடி நக்கக் கழுகொடு கழுதாட திக்குப் பொறி அட்டப் பயிரவர் தொக்குத் தொகு தொக்குத் தொகு தொகு சித்திரப் பருவுக்குத் திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக் களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்திப் புதைபுக்குப் பிடியன் முதுகூகை கொட்புற்ற நட்புற்ற நவர வெட்டிப் புலியிட்டுக் குலைகிரி குத்துப்பட ஒத்துப் பொறவல் பெருமாளே. இப்படி அருள் தருண பாட்டு தாங்க இது. ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் இதை பாட்டா படிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையா நீங்க நின்று நிதானமா படிங்க. இதை நீங்க கண்டிப்பா பண்ணீங்க. உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இது முருகர் கையால அவர் வேலாயத்தால ஓம்னு எழுதி நமக்கு கொடுத்துருக்கார். இதை படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். நோய் நீங்கும், செல்வம் பெருகும், நோயுடன் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.